நண்பர்களுக்கு வணக்கம். அதாவது உற்சாகம் டி நேயர் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக விருச்சிக ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொதுவாக சனி பயிற்சினாவே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். சனி பயிற்சியை கடந்து வந்தவர்களுக்கு அந்த பயம் என்னங்கிறது அவங்கள கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. புதிதாக அனுபவப்படக்கூடிய சனி ராசிக்காரர்கள் எல்லாருமே சனி பயிற்சியை கண்டால் பயம் தெரியாது, அனுபவப்பட்டால் தான் அந்த பயம் வரும். அதனால் விருச்சிக ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ 2025 மார்ச் மாதம் 29 நடக்க இருக்கக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தான். 5 சனி வருதுன்னா நீங்கள் நினைக்க வேண்டாம். 5ஆம் இடம் அவர் இயற்கை சுபருடைய வீட்டில் சமநிலையில், அவர் இன்னொரு வீட்டில் சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருப்பார். என்ன பண்ணாலும் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கடூரமாக அவர் கெட்ட செயல்களில் அதிகமாக ஈடுபடுவார். கட்டாயப்படுத்தி சில விஷயங்களை நுழைச்சி கெடுத்து இது பண்ணுவார். இதுக்கு முன்னாடி நாளில் இருந்த சனி தாயாரனுடைய உடல்லையும் தாயாரனுடைய மனதையும் உடம்பையும் கெடுத்து உங்களுக்கு மற்ற செல்வம் சொல்லக்கூடிய வண்டி அமைப்புகளையும் கெடுத்து சுகம் சந்தோஷம் நிம்மதியும் கொஞ்சம் கெடுத்து விட்டுருந்தார். இப்போ அந்த சனி பயிற்சியாகி மார்ச் 29 அங்கே போகிறார். 2025ஆம் ஆண்டு மார்ச் 29 பயிற்சியாகி மீனத்துக்கு போகிறாருங்கிறது தான் உண்மை. மீனத்துக்கு போகிற சனியால் உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு, என்னென்ன சிக்கல் அப்படிங்கிறத பார்க்கலாம். மீனத்துக்கு போனாலும் திரும்ப 4ஆம் இடத்துக்கு ராகு வர்றாரு. 4ஆம் இடத்துக்கு ராகு வந்தாலும் மே 18ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி, அது மே 14ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி, 18ஆம் தேதி நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியில் குரு பார்வை செய்வார் 4ஆம் இடத்தை. அதனால் 4ஆம் இடத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை, தாயாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை, தாயாருக்கு எந்த கெடுதலும் இல்லை. ஆனால் இருந்தாலும் விருச்சிக ராசி அன்பர்கள் 11ஆம் இடத்தை சனி தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறது 5ஆம் இடத்துலேருந்து எப்பயுமே சனி இருக்கும் பாவகம் பார்க்கும் பாவத்தை கெடுப்பார் அப்படிங்கிற ஒரு உண்மை. அந்த பாவத்தை கெடுத்து தான் பலன் தருவார். இப்போ 5ஆம் பாவகம் அப்படின்னாவே குழந்தைகளால் சில பாதிப்புகளை நீங்கள் சந்திக்கணும். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது, 5ஆம் இடம் அறிவை குறிக்கக்கூடியது, 5ஆம் இடம் உங்களுக்கு அதாவது கர்ம வினையை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அதாவது நாம் என்ன அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிறத, என்ன அனுபவிக்க போகிறோம், என்ன ஜெயிக்க போகிறோம், என்ன சாதிக்க போகிறோம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதுனால அந்த 5ஆம் இடத்து அதிபதியாக குரு வர்றாரு. அந்த குரு 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்றதுனால வருமானம், தொழில் போன்ற அமைப்புகளில் உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். தொழில் நன்றாகவே நடக்கும், வருமானம் நல்லாவே இருக்கும். ஆனால் அந்த வருமானத்தை முறையாக செலவு செய்ய விடாமல் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அங்கே செயல்படுத்த ஆரம்பிச்சிடுவார். அப்போ முறையான செலவு என்ன? பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தேவையற்ற செலவுகளை பண்ணுற அளவுக்கு பிள்ளைங்க டார்ச்சர் கொடுப்பாங்க. அவங்கள பிள்ளைகளால் கெடுதல், பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறதோ, இல்லை தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறதோ, இல்லை அவங்க செலவுக்கு நீங்கள் பணம் கொடுக்கக்கூடிய ஒரு இது தொடர்ந்து இது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த பணம் நல்லதுக்கான உண்டான செலவு இல்லாத பண்ணிக்கிட்டு இருக்கோம். குழந்தைகள் கல்வியாக இருந்தால் கல்வியில் தடை ஏற்படும். ஒரு வருஷம் அவன் ஃபெயிலானால் கூட அந்த பணம் தண்டம் தானே. அப்போ குழந்தைகளால் நிம்மதியை இழக்கிற அமைப்பு. 5ஆம் பாவகம் என்ன பண்ண? புத்திரஸ்தானம். காரகன் நல்லா இருக்கார். காரகன் நல்லா இருக்கும்போது காரகன் குரு நல்லா இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கும்போது உனக்கு தொழில் வருமானத்தை அங்கே கூடுதலாக கொடுத்துக்கிட்டு இருப்பார். தொழில் வருமானம் வந்தாலும் மனசு நிம்மதியாக இருக்கணுமில்ல. மனம் நிம்மதி எப்போ வரும்? பிள்ளைங்க நல்லா இருந்தால் சரி, பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும், பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்கணும், என்ன உடன்பரப்புகள் போக்குவரத்து எல்லாமே ஒரு உறவுகள் எல்லாம் பலமாக இருக்கணும். அப்போ நல்ல விஷயம் நடந்துக்கிட்டு இருந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. பிள்ளைங்களால் நமக்கு கெடுதல் வருது, கெட்ட பேர் வருது, அசிங்கம் வருது, அவமானம் வருது அப்படின்னா அப்போ நீங்கள் எங்கேருந்து சந்தோஷப்படுவீங்க? பிள்ளைகளால் குறைகள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க படிப்பில் குறை இருக்கலாம், திருமணம் போன்ற விஷயம் நடந்தால் குழந்தை பாக்கியத்தில் கூட இருக்கலாம். உங்கள் பிள்ளைங்களுக்கு குழந்தை பிறக்காத ஒரு அமைப்பு. அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, இன்னும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சே 3 வருஷம் ஆச்சே குழந்தையை காணுமே, ஒரு குழந்தை பிறந்தால் பரவாயில்லையேங்கிற ஒரு மன வேதனை. மனம்ங்கிறது பணத்தினால் மட்டும் மனத்தை சந்தோஷத்தை கொடுத்துட முடியாது. உனக்கு நான் முதல்ல சொன்னேன், விருச்சிக ராசிக்காரனுக்கு 2ஆம் இடத்தை குரு தொடர்பு கொள்ள போகுது அப்படிங்கிறதுனால வருமானம் தடைப்படாது, தொழில் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் மனசில் சில குறைகள், மனசில் சில கவலைகள் அங்கே உண்டாகிறதுக்கு என்ன காரணம்? ஒன்றுங்க பிள்ளைங்கள் குழந்தைகளால் நிம்மதியற்ற சூழல் எப்போ வரும்? அவங்களுக்கு நல்ல வேலை இல்லைன்னா குழந்தைகளால் அவங்களுக்கு மன கஷ்டம் இருக்க செய்யும். குழந்தைங்க சம்பாரிச்சிக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா உங்கள் வருமானம் உங்ககிட்ட இருக்கும், அவங்க வருமானம் அவங்ககிட்ட இருக்கும், எல்லாரும் ஒரு சம்பாதனையில் இருக்கும்போது குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். சம்பாதனை இல்லை, படிப்பில் கரெக்ட் இல்லை, படிப்பு தடைப்படுது, படிப்புக்கு உண்டான செலவு ஒரு வருஷம் படிக்க வேண்டிய படிப்பேன் 2 வருஷம் படிப்பேன், அதுக்கு நீங்கள் செலவு பண்ணிகிட்டு இருப்பீங்க. திருமண தடை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும், தடை பண்ணவே முடியல,
திருமணம் நிச்சயமாகி கூட கேன்சல் ஆகுதுங்கிற அமைப்பு அங்கே நடந்திருக்கு. இது எல்லாமே 5ஆம் இடத்து சனி தான் செய்கிறார். அதிர்ஷ்டங்கிறது 5ஆம் இடம் தான். 5ஆம் இடத்துலேருந்து சனி 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போ என்ன பண்ணும்? திருமண தடை வரும். வேறு என்ன செய்யும்? தொழிலில் நல்லா இருக்கும். தொழிலில் தடைன்னு நான் சொல்லவில்லை. குழந்தைகளுக்கு திருமண தடையில் வரும். குழந்தைகளுக்கு கல்வியில் தடை வரும். உங்கள் பெற்ற பிள்ளைங்களுக்கு கல்யாணத்தில் தடை வரும். படிப்பில் தடை வரும். வேலைக்கு போகிற பசங்களாக இருந்துச்சுன்னா, பிள்ளைங்களாக இருந்துச்சுன்னா வேலையில் ஒரு தடை இருக்கும். ஆக அவங்களால தான் நீங்கள் நிம்மதி கெடுவீங்க. உங்களால் இல்லை. உங்களால் எல்லாமே உங்களுடைய தேவையும் உங்களுடைய தொழிலும் உங்களுடைய ஞானத்துக்கு உங்களுடைய அறிவு கேட்டின விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெளிவாக செஞ்சுட்டு வரீங்க. நம்ம அறிவுக்கு சம்மந்தப்படாத காலத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள், இந்த வயசான கல்யாணம் நடந்துடும், அப்போ நடக்காமல் இருக்கும். இந்த வயசான கல்யாணம் நடந்துட்டா போல 25 ஆச்சு 27 ஆச்சு, பையனுக்கும் கல்யாணம் இல்லை, பிள்ளைக்கும் கல்யாணம் இல்லை, பையனுக்கு நல்ல தொழில் அமையல, பிள்ளைக்கு நல்ல தொழில் அமையல, பிள்ளைக்கு கல்யாணம் நடந்து போச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை, என்ன இவனுக்கு வேலைக்கு பணம் கட்டினா பணம் தான் போச்சே முடிஞ்சு இன்னும் வேலையே வரல. இந்த மனம் எல்லாமே மனசு கெடுற அமைப்பு பிள்ளைங்களால், பிள்ளைங்களுடைய வாழ்க்கையிலான வர்றது தான். அப்போ உறவுக்காரங்கிட்ட அவனுக்கு கஷ்டப்படுறான், உதவி செய்கிறேன்னு சொல்லி பணத்தை கொடுத்துருவேன். அந்த பணமும் உங்களுக்கு கைக்கு வராதாம உறவுக்காரனாலையும் நமக்கு மனசு கெட்டு போகும், சந்தோஷம் கெட்டு போயிடும், நிம்மதி கெட்டு போயிடும். பிள்ளைகளாலையும் சந்தோஷம் கெட்டு போயிடும், நிம்மதி கெட்டு போயிடும். அடுத்தது 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடம் மனைவி வழியிலையும் உங்களுக்கு உறவுகள் பாதிக்கும்னா என்ன? பணத்தை கொடுத்தா பாதிக்கும். மாமன் மச்சான் கடன் வாங்கினா திருப்பி தர மாட்டான். மாமன் மச்சான் கடன் வாங்கிட்டு ஓம்பளத்துக்கு கல்யாணம் பண்ணால் அந்த தேவை வந்துடும், அவங்ககிட்ட பணத்தை வாங்க முடியாது. பிள்ளை கல்யாணம் அதனாலையும் படப்படும். பையனுக்கு வேலை கட்டலாம், வேலை கட்டணுன்னா பணம் கொடுப்பேன், வேலை கிடைக்குன்னு சொல்லுவாங்க, பணத்தை இன்னொருத்தங்கிட்ட சிக்க வச்சுருவேன். இப்போ அந்த பணத்தை வாங்க மாட்டாத தடுமாறிக்கிட்டு இருப்பேன். இத்தனை வேலை செய்யுதில்ல. அப்போ 11ஆம் இடத்தை சனி பார்க்குறதுங்கும்போது உன்னுடைய பணத்தை லாபத்தை இன்னொரு இடத்துக்கிட்ட கொண்டு போய் சிக்க வைக்கிறது. உன் பணத்தை லாபத்தை இன்னொரு இடத்துல கொண்டு போய் சனி பார்க்கும் இடம் சர்வநாசம் தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. சனி என்ன பண்ணுறது? ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குது. அடுத்த ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குது. 11ஆம் இடம் என்ன? 11ஆம் இடம் மூத்த சகோதரன் சொல்கிறான். மூத்த சகோதரன்னா என்ன? ஜாதகருக்கு இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் அவனால் நமக்கு கஷ்டம், அவன் கஷ்டத்தையும் சேர்த்து நீங்கள் தாங்கிட்டு இருக்கணும். உங்களுக்கு வருமானம் வருது, எல்லாமே இருக்குது, ஏன் இப்போ நீங்கள் இருக்குது கொடுங்களே அப்படிங்கிற லெவலில் அவங்க கேட்பாங்க. எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு தானே இல்லை, நீ செய்ய அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. செய்கிற நிலையில் நீங்கள் இருப்பீங்க, ஆனால் கொடுத்துட்டு மன வருத்தப்படுவீங்க. அதுதானே உண்மை. அப்போ இங்கே என்ன ஆகுது? ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வருமானத்தை பெருக்கும். ராசிக்கு 8ல் குரு வரும்போது உங்களுக்கு குழந்தைகளால் கஷ்டங்களும், குழந்தைகளால் அலைச்சலும், குழந்தைகளால் நிம்மதியற்ற நிலையும் அங்கே கொடுக்கும். ராசிக்கு 8ல் நான் என்ன சொல்லுன்னா, வருமானம் உங்களுக்கு எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லாமல் வரும். 8ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் அங்கே செய்யும். ஆனால் புத்திரக்காரன் 8ல் மறையிறது பாவத்துவம் தானே. குழந்தை காரகன் மறையும் போது உங்கள் பிள்ளைங்களால் சில துன்பங்களை நீங்கள் அழைக்க நேரிடும். ஏன்னா அது ஏற்கனவே பகை வீட்டில் இருக்கார். பகை வீட்டில் இருக்கக்கூடிய குரு குழந்தைகளை நமக்கு பகைப்படுத்துவார்னு என்ன? அவங்க செய்யக்கூடிய செயல்கள், அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு பகையாகவே இருக்கும், பிடிக்காமல் இருக்கும். தேவையில்லாமல் செலவு, தேவையில்லாமல் பிரச்சனை கொண்டாந்து நிறுத்திக்கிட்டு எனக்கு அதுக்கு பணம் வேணும், அதுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி தண்டம் பண்ணிக்கிட்டு இருப்பான். தண்டச்சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். வேறு வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டான். அந்த வேலையை போய் அவனுக்கு சேர்த்து கஷ்டப்பட்டு 4 பேர்த்தை ரெக்கமெண்ட் பண்ணி பெரிய ஆளுங்களை பிடிச்சி வேலையை வாங்கி கொடுத்துட்ருப்பீங்க. அது 10,000 சம்பளம் 15,000 சம்பளம் வந்தாலும் செஞ்சால் தானே எனக்கு அந்த வேலை பிடிக்கல. இப்போ இவனுக்கு இப்போ கலெக்டர் வேலையை தூக்கி கொடுக்க முடியும்? என்ன சம்பாத்தியம் புருஷ லட்சணம். ஆம்பளையாக பிறந்தால் 10 ரூபாயாவது சம்பாரிச்சிட்டு இருக்கணும். எவன் ஒருத்தன் பிடிக்கல, எனக்கு இந்த வேலை பிடிக்கலன்ட்டு வர்றானோ அவன் வேலை செய்கிறதுக்கு மட்டும் தகுதி இல்லாதவன் இல்லை, குடும்பத்தை வழி நடத்துறதுக்கும் தகுதி இல்லாதவனா போயிடுவான். சம்பாரிச்சா தான் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்ற முடியும். சம்பாதிக்கலாம் நீ என்னத்தை காப்பாற்ற போகிற? அப்போ 5ஆம் இடத்துல சனி வரும்போது நீ பிள்ளைங்களுக்கு புத்தி சொல்லியே அதுங்களுக்கு பேசியே நீ சண்டை போட்டுக்கிட்டே குடும்பத்தை வழி நடத்தணுங்கிற அமைப்பு வந்துடுங்க. என்ன ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டேங்கிறான், ஒழுங்காக சம்பாதிக்க மாட்டேங்கிறான், ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான், இந்த அமைப்பு பிள்ளைகள்லாம் நிம்மதி கட்டுறீங்க. அவங்கெல்லாம் இது செஞ்சாங்க அப்படின்னா நீ எப்படி சந்தோஷமாக இருப்ப? உன் வேலைக்கு நீ போகிறவன், ஆஃபீஸுக்கு போகிற, நீ எதோ ஃபைனான்ஸ் வச்சுருக்கிற, தொழில் நடத்துகிற, அந்த தொழிலில் வருமானம் கரெக்டாக பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தேன் அப்படின்னா இங்கே எல்லாம் தலையிலாக இருக்கும். அம்மாட்ட சண்டை போட்டுருப்பான் பையன், பொண்ணு சண்டை போட்டுருக்கான். எனக்கு இவ்வளோ காசு வேணும்னு அம்மாட்ட தான் கேட்பான். அப்பாட்ட நேராக போக மாட்டான். அப்பாட்ட நேராக கேட்டான் அப்படின்னா அப்பா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணுறேன்? அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இருக்கிற விஷயம்.
அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இவனுக்கு சாமர்த்தியம் மற்றவனாக போய் படிப்புலேயும் தகுதி இல்லாதவனாக போய் வேலையிலையும் தகுதி இல்லாதவனாக போய் வருமானத்தை போய் ஒரு இடத்துல செய்யணும் அப்படின்னா வேலை செய்யணுன்னா வருமானம் பண்ணுறதுக்கும் தகுதி இல்லாத எல்லா வகையிலையும் தகுதி இழந்துடுறான். வாலிப வயசில் மனுஷனுக்கு தேவை காசு பணம், இது எல்லாமே தேவை, அதை அவனால் பண்ண முடியல. அதனால் குழந்தைகளால் தான் அதிகமான பிரச்சனை உருவாகும். அதனால் துளாராசிக்காரர்கள் குழந்தைகளை சரியான முறையில் வழி நடத்துங்க. நன்றி, வணக்கம்.